இன்றைக்கும் நிறைய இண்டெக்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. போன வாரம் கீழே போயிட்டு இருந்த ஐடி இண்டெக்ஸு இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவில் இருக்காங்க. இன்ஃபோசிஸ் சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதனால ஐடி செக்டார் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவாக இருந்தாங்க. அதை பற்றி பார்ப்போம். இசிடி பிளானர்ஸ் இன்றைக்கும் கிட்டத்தட்ட 20% பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். பிஎஸ்சி மசகாண்டக் ஷிப் பில்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக சவுத் இந்தியன் பேங்கை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சவுத் இந்தியன் பேங்கை பற்றி கேட்டிருந்தாங்க. வருஷத்துக்கு 5 தடவை டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனியை பற்றியும் பார்க்க போகிறோம். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் 42 புள்ளி பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. காலையில் ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆனாங்க. ஆனால் போக போக மதியம் பாசிட்டிவ் வந்தாங்க. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 புள்ளி பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் 0.42% பாசிட்டிவ். எம்ஓ டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.37% பாசிட்டிவ். சில்வரும் கோல்டும் இன்னைக்கு வந்து நெகட்டிவ்ல இருந்தாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கோல்டு வந்து நெகட்டிவ்ல இருந்தாங்க. எல்லா இண்டெக்ஸும் நேற்று பாசிட்டிவ்ல இருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கும் எல்லா இண்டெக்ஸும் பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. சில்வர் கோல்டு மட்டும் இன்னைக்கு நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஆட்டோ பிஸ் 0.41% பாசிட்டிவ். பார்மா பிஸ் 0.39% பாசிட்டிவ். ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 1% வந்து பாசிட்டிவ். மிட் 150 0.29% வந்து பாசிட்டிவ். நிஃப்டி 50ல டாப் 5 கென்னர்ஸில் அதே என்டர்பிரைசஸ் இருக்காங்க. ஐடிசி, பிஇஎல், இன்ஃபோசிஸ், எல்என்டி இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் கேடபிள்யூஎல் இருக்காங்க. ஹிண்டால்கோ, எட்டர்னல், டாடா ஸ்டீல், ட்ரெண்ட் இருக்காங்க. பார்ப்பாங்க. நாளைக்கு இண்டெக்ஸ் வந்து பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஐடிக்கு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான அப்டேட் வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஐடி செக்டார் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் கீழே போனதுக்கு காரணம் புது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் ஐடி செக்டார் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கோட பிரைஸும் கீழே போணுச்சு. இன்ஃபோசிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏஐ கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப்பு பில்டு பண்ணுறதா இருக்காங்க. இதனால இன்ஃபோசிஸுக்கு என்ன ஒரு லாபம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேன் பவர் வச்சு தான் ஒரு சில ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது இன்ஜினியர்ஸை வேலைக்கு எடுத்து அவங்களுக்குன்னு ஒர்க் வந்து அசைன் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பார்ட்னர்ஷிப்னால என்ன ஆகும்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துரும். இதனால இன்ஃபோசிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ எம்ப்ளாயிஸ் எடுத்து அவங்களுக்கு சேலரி தரதை விட இந்த சாஃப்ட்வேர் வாங்கிட்டாங்கன்னா எம்ப்ளாயிஸ் கொடுக்குற சம்பளத்தை விட இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான காசு தான் வந்து தேவைப்படும். அதுவும் இல்லாமல் கரெக்டான டைமில் அந்த சாஃப்ட்வேர் வந்து முடிச்சிடும். இதனால இன்ஃபோசிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பெனிஃபிட்டே இருக்குது. அதனால் இன்றைக்கி ஐடி செக்டார் இருக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டில் இருந்தாங்க. ஐடி பீஸு கூட கிட்டத்தட்ட ஒரு 1.5% பாசிட்டில் இருந்தாங்க மதியம். இவ்வளோ தாங்க. போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய ஒரு மேஜர் நியூஸாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி ஏஐ வந்துருச்சு, இந்த மாதிரி இந்தியன் கம்பெனி என்ன ஆகும்னு தெரியல அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக்கிட்டாங்க. இந்த மாதிரி பெரிய ஒரு நியூஸ் வரும்போது அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மல் ஆகிடும். இப்போதைக்கு ஐடி செக்டார் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் அதோட கையிலேருந்து நல்ல ஒரு லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கும். அதனால் நீங்கள் ட்ராக் பண்ணுற கம்பெனிலாம் எடுத்து பாருங்கள். நல்ல ஒரு வேல்யூஷன் இருந்துச்சுன்னா அது வாய்ப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கும் இசிடி பிளானர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19% வந்து பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 2 நாளில் நேற்றும் கிட்டத்தட்ட ஒரு 20% பாசிட்டிவ் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% பாசிட்டிவ் வந்துட்டாங்க. 2 நாளில் கிட்டத்தட்ட 40% பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா நேற்று இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 500 கோடிக்கான ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது 500 கோடி ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணி இவங்களோட ஃபியூச்சர் குரோத்துக்காக முதலீடு வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற நியூஸ் வந்துச்சு. அதனால நேற்றும் கிட்டத்தட்ட 20% பாசிட்டிவ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% பாசிட்டிவ். இதனால தாங்க இந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே போயிட்டு இருக்கும். அதாவது எந்த கம்பெனி ஸ்டாக்காக இருந்தாலும் ரொம்ப கீழே போயிட்டே இருக்கும். சட்டனாக ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் போதும் ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 60% 70%லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுவாங்க. பார்க்கலாம். இந்த நியூஸ் நாளைக்கு வந்துச்சுன்னா மேபி இந்த பாசிட்டிவாக போகும். ஏன்னா இதில் கையில் இருந்து ரொம்ப லோ ப்ரைஸில் இருந்தாங்க. இப்போ இந்த ஒரு நியூஸ் வந்திருக்கு. இவங்க சொல்கிற மாதிரி நல்ல ஒரு பிஸ்னஸ் க்ரோத்தில் இருந்தாங்க, ஃபியூச்சரில் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க ரிசல்ட்டை நல்லா தருவாங்க. மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். வேல்யூஷன் படி ரொம்ப அதிகமான வேல்யூஷன் இருக்காங்க இந்த கம்பெனி. ஏன்னா லாஸ்ட் 2 தடவை ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. மேபி அடுத்த ரிசல்ட் நல்லா கொடுத்தாங்கன்னா மறுபடியும் வேல்யூஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் ஆகும். பிஎஸ்சி லிமிடெட் பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கிட்டத்தட்ட ஒரு 9% நம்ம கீழே போனாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2.5% டவுன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஹை அப்படிங்கிறது அந்த 3000க்கு மேலே இருந்தது. கரெக்டாக அதை டச் பண்ணி மேலே போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் கொஞ்சம் மாற்றுறாங்க. அதனாலே நேற்று இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போய்கிட்டு இருக்கு. வேல்யூஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான வேல்யூஷன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து 51 இருக்குது. இப்போ புதுசாக மார்க்கெட்டில் இருக்கவங்க 51 பி ரேஷியோவில் எப்படி நம்ம வந்து வாங்குறது, நான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்வெஸ்டிங் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு புரியாதது என்ன அப்படின்னா 20க்கு கீழே இருந்தால் தான் அந்த பி ரேஷியோ வந்து நல்ல பி ரேஷியோ, அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஹை வேல்யூஷன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. அப்போல்லாம் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு இங்கே கீழே இருக்க ஸ்க்ரீன்ஷாட் வந்து பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோட ஹிஸ்ட்ரி பிஇ ரேஷியோ கிட்டத்தட்ட 100க்கு மேலலாம் இந்த பிஎஸ்சியோட ஸ்டாக் பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கிட்டத்தட்ட 60 பக்கத்தில் வந்து இருக்குது. இப்போ இந்த கரண்ட் பிஇ ரேஷியோ 51 அப்படிங்கிறது அதோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோக்கு கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 2 வருஷமாகவே
இந்த பிஎஸ்சி கம்பெனியோட ஸ்டாக் பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துச்சுன்னா 50 பக்கத்தில் வருது, மேலே போணுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே போகுது. அப்படி பார்க்கும்போது இந்த 51 பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது இந்த கம்பெனிக்கு நார்மலான ஒரு பிஇ ரேஷியோ தான், கம்மியான ஒரு பிஇ ரேஷியோ தான். அப்படி தான் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். நம்ம போயிட்டு நான் போய் வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுறேன் அப்படின்னு 20 பிஇ ரேஷியோ 25 பிஇ ரேஷியோ கம்பெனிலாம் நம்ம வாங்கினோம்னா அவங்களோட growthக்கு ஏற்ற மாதிரி தான் கம்பெனியோட ஸ்டாக் ரிட்டர்னும் இருக்கும். அதாவது கம்மியான growthல இருக்கக்கூடிய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கம்மியான பிஇ ரேஷியோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், கம்மியான வேல்யூஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பெனிக்கு ஏன் இந்த அளவுக்கு அதிகமான பி ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்ஓசி 46%, ஆர்ஓஇ 36%, ஆர்ஓஐசி 93%, ஓபிஎம் 61% இருக்கு. கிட்டத்தட்ட இது எல்லா பர்சன்டேஜுமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இந்த கம்பெனிக்கு அதிகமான லாபம் வந்துகிட்டு இருக்கு. அதனால தான் இவங்களோட வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிகமாக இருக்கு. இன்டென்சிக் வேல்யூ 950 ரூபாயில் இருக்காங்க. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.73 வந்து இருக்காங்க. பிஜி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 2க்கு கீழே தான் வந்து இருக்குது. டெப்டி ஈக்விட்டி 0, இவங்களுக்கு கடன் கிடையாது. ப்ரைஸ் டு புக் பார்க்கும்போது 21.4 இருக்குது. புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 128 இருக்குது. ஓவராலாக சூப்பரான ஒரு வேல்யூ தான். அதே மாதிரி இந்த கம்பெனி பி ரேஷியோ 50 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான பி ரேஷியோ தான். பார்ப்போங்க இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு கீழே போகுதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஆனால் இந்த ஸ்டாக்கே நம்ம வந்து நோட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். அடுத்தது மசகான் டெக் ஷிப் பில்டர்ஸ் கரண்ட் பிரைஸ் 2366 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 39 வந்து இருக்குது, கிட்டத்தட்ட 40 வச்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 40 தான் இருக்குது. புக் வேல்யூ 221 வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 1302 வந்து இருக்காங்க. பிஜி ரேஷியோ 0.69 வந்து இருக்குது. டெப்டி ஈக்விட்டி 0, ப்ரைஸ் டு புக் பார்க்கும்போது 10 இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3800 ரூபா பக்கத்தில் இருந்துட்டு இப்போ 2366 ரூபாய்க்கு தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட பி ரேஷியோ ஹிஸ்ட்ரி வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட 2022 அதிகபட்சம் இவங்களோட பிஇ வந்து 10 பக்கத்தில் தான் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 20 போயிருக்கு. அதுக்கப்புறம் 2023 24 வந்து பார்த்தீங்கன்னா இதோட பிஇ ரேஷியோ 30 போயிருக்கு. அதுக்கப்புறம் 2024 இருந்து 2025 வந்து பார்த்தீங்கன்னா இதோட அதிகபட்ச பிஇ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58 வரைக்கும் போயிருக்கு. இப்போதைக்கு 40 பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கம்பெனியோட growth வந்து எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அதுக்கு ஈக்குவலாக பிஇ ரேஷியோவும் அதிகமாகிட்டு போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த கம்பெனி இப்போ இருக்க growthக்கு வந்து இதோட அதிகபட்ச பிஇ ரேஷியோ 60 பக்கத்தில் இருக்குது அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்த கம்பெனி இன்னும் அதிகமான growthல இருக்காங்க. growthனா ஒன்றுமே இல்லைங்க, இவங்க நெட் ப்ராஃபிட் இன்னும் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா மேபி இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் 100க்கு மேலே போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த லோ பி ரேஷியோ 32, மேபி அந்த 32 பி ரேஷியோ கூட போகலாம். இல்லை அப்படின்னாலும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ ஹையில் இருந்து நல்ல ஒரு லோ ப்ரைஸில் இருக்கனால ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனிக்கு சடனாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்படி தாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ வந்து பார்க்கணும். ஆனால் நிறைய பேர் இங்கே தப்பாக என்ன யோசிக்கிறாங்கன்னா, முன்ன சொன்ன மாதிரி கம்மியான பி ரேஷியோ இருந்தால் தான் வந்து நல்ல கம்பெனி அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. எஸ்ஆர்எஃப் லிமிடெடு இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் அவங்கக்கிட்ட இருந்த ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3% பக்கத்தில் வந்து குறைக்கிறதா வந்து இருக்காங்க. இப்போதைக்கு இவங்களோட ப்ரொமோட்டர் யார் வந்து பார்த்தீங்கன்னா காமா ஹோல்டிங்ஸ் தான். இவங்ககிட்ட தான் இந்த கம்பெனியோட கண்ட்ரோலில் இருக்குது. கிட்டத்தட்ட 50%க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட எஸ்ஆர்எஃப் ஷேர் ஹோல்டிங் இருக்குது. இப்போ வந்து நியூஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 3% வரைக்கும் இவங்களோட ஹோல்டிங் வந்து கம்மி பண்ணுறதா வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி எஸ்ஆர்எஃப் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஷ் ஆனது. அதே மாதிரி இவங்க விற்கிற இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டரோ இல்லை ப்ரமோட்டர் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இவங்க இன்னொரு 3% ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா விற்கும் போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கிராஷ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி அவங்களுக்கு வந்து லாபம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கூட விற்கலாம், இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்து கூட விற்கலாம். நம்ம இப்படி ஒரு கம்பெனியை வாங்கி விற்கிறோமோ அதே மாதிரி ப்ரொமோட்டருக்கும் அவங்கக்கிட்ட இருக்க ஸ்டேக் வந்து விற்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் வந்து இருக்குது. கம்பெனியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுக்கு லாபம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கூட ஒரு சில ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா விற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு காசு தேவைப்பட வரதுக்காக, அதனால கூட விற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். பார்க்கலாம் அப்படி இவங்க விற்கும் போது இன்னும் வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நேஷனல் ஹைவே இன்ஃப்ரா ட்ரஸ்ட்டு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்காங்க. அதாவது இந்த கம்பெனிக்கு கீழே ஹைவேஸில் இருக்கக்கூடிய நிறைய ரோட்ஸ் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் வந்து பில்டு பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, டோல் கலெக்ட் பண்ணுற ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கீழே நிறைய ரோட்ஸ் இருக்கனால டோல் கலெக்ஷனில் வர காசெல்லாம் இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். இவங்க வருஷத்துக்கு 5 தடவை வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 2026 இப்போ ஜனவரி மாதம் ஒரு தடவை டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு ஷேருக்கு ₹2.74. அடுத்த டிவிடெண்ட் 3வது மாதம், 6வது மாதம், 8வது மாதம், 11வது மாதம் வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா 2025 5 தடவை அவங்க டிவிடெண்ட் கொடுத்தாங்க.
மேபி ஃபியூச்சரில் இவங்க 5 தடவை டிவிடெண்ட் கொடுக்குறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்த டிவிடெண்ட் 3வது மாதம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி. ஏன் அப்படின்னா இவங்களோட லாபம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஊரே சுற்றி பாருங்கள். முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடு இருந்துச்சு, இப்போ வந்து டபுளாக மாற்றுறாங்க. முன்னே வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸாக இருந்தது, இப்போ வந்து 4 ரோடாக மாற்றி இப்போ வந்து டோல் கலெக்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் வந்து கிடைக்கும். அதனால் இவங்களுக்கு நிறைய வருமானம் அப்படிங்கிறது வரும். அதனால் இதில் முதலீடு பண்ணுற நமக்கு நிறைய டிவிடெண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கிடைக்கும். மீதி இருக்கக்கூடிய இந்த ட்ரஸ்ட்லேயே இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனியாக இருக்குது. லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இவங்களோட சேல்ஸும் சரி நெட் ப்ராஃபிட்டும் சரி அதிகமாகிட்டே வந்து இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 6.8% வந்து இருக்குது. இதுவே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் அந்த மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ வாங்கியிருந்தாங்கன்னா கூட கரண்ட் டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 10% மேலே வந்து இருக்கும். 10% அப்படிங்கிறது சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இப்போ நம்ம போய் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் நம்ம போய் அமௌண்ட் போட்டோம்னா வருஷத்துக்கு 7% நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. ஆனால் இங்கே டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே 7% இருக்குது. ப்ளஸ் இந்த ஸ்டாக்கோட க்ரோத் வேறு இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் ஒருத்தர் வாங்கியிருந்தா கூட ஸ்டாக்கோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா வந்துருக்கு. இதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 50% லாபம் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கும். ப்ளஸ் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் டிவிடெண்ட் ஈல்டு வந்து ஆட் ஆகும். அடுத்து ஒரு 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாயிலிருந்து ஒரு 300 ரூபா 400 ரூபா போகுது அப்படின்னா கூட நல்ல ஒரு கேபிட்டல் அப்ரிசியேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அப்போ டிவிடெண்ட் ஈல்டு 7% இருந்தாலும் இப்போ வாங்குறவங்களுக்கு ஒரு 5-6 வருஷம் கழிச்சு டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறது 20-30% கூட இருக்கும். இப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கணும். ஃபியூச்சர் குரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஃபியூச்சரில் நல்ல ஒரு லாபம் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும், நல்ல ஒரு டிவிடெண்ட் ஈல்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கம்பெனியில் தான் நம்ம போய் முதலீடு பண்ணணும். இப்போ அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் குரோத்தே இல்லாத கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணோம் அப்படின்னா இந்த வருஷம் நல்ல ஒரு டிவிடெண்ட் வரும். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க டிவிடெண்ட்டை தர மாட்டாங்க. சவுத் இந்தியன் பேங்க்கு லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த கொரோனா வந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 12 ரூபா 13 ரூபா 9 ரூபாய்க்கெல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட புக் வேல்யூ விட ரொம்ப கம்மியான ப்ரைஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அதோட புக் வேல்யூக்கு வந்திருக்கு. மார்க்கெட் கேப்பு 10,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 ரூபா 10 பைசால வந்து இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 40 ரூபாயில் தான் இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 7.69 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 14 இருக்காங்க. ROC 6.50%, ROE 13.8%, ROIC 6.50% வந்திருக்காங்க. OPM 61% வந்து இருக்காங்க. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ஒரு பர்சன்டேஜ் தான் இருந்தாலும் பேங்க்குக்கு இது அவ்வளோதான் வரும். இன்டென்சிக் வேல்யூ 55 ரூபா 80 பைசால வந்திருக்காங்க. பிஜி ரேஷியோ 0.04 இருக்காங்க. டெப்டி ஈக்விட்டி 11.3 இருக்காங்க. இவங்க வந்து பேங்க் அப்படிங்கிறதுனால டெப்டி ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 0.96 வந்து இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிக் வேல்யூ விட கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூ விடவும் கம்மியாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பேங்க்கோட கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நம்ம இது வந்து பார்த்தோன்னா குவார்டர்லி ரிசல்ட் வந்து பார்க்கலாம். பேங்காக இருக்கட்டும் ஃபைனான்ஸாக இருக்கட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ வந்து செக் பண்ணுவோம். கிராஸ் என்பிஏ ஒரு 2-3 இருந்தும் நெட் என்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த பேங்க்கும் ஃபைனான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அர்த்தம். டிசம்பர் 2022 வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து 1898 கோடியாகவும் கிராஸ் என்பிஏ வந்து பாருங்கள் 5.48% வந்து இருக்குது. நெட் என்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா 2.26% வந்து இருக்குது. அப்படின்னா நம்ம பேங்க் ஃபைனான்ஸை பார்க்கும்போது இந்த ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அதிகமான ரிஸ்க் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதுவே டிசம்பர் 2025 வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 2518 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 374 கோடியாகவும் அதே மாதிரி கிராஸ் என்பிஏ 2.67%, நெட் என்பி வந்து பார்த்தீங்கன்னா 0.45% அப்படின்ற மாதிரி குறைச்சிருக்காங்க. அது 2க்கு கீழே வந்து குறைச்சிருக்காங்க. அப்படின்னா இப்போ இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். மேபி இந்த நெட் என்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 0.5% கீழே இருக்குது. ஃபியூச்சரில் 1%, 2%, 3%லாம் போணுச்சுன்னா இது வந்து ஹை ரிஸ்க்காக இருக்கும். அதனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை விற்றுட்டு வெளியே போவாங்க. அப்போ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். லாஸ்ட் 5 வருஷமாக தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஹை லோ அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அது காரணம் என்னென்னு நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2014 இவங்களோட ரெவன்யூ 5015 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 508 கோடியாகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 2014 இருந்து கிட்டத்தட்ட 2022 வரைக்குமே அந்த 508 கோடி அப்படிங்கிறத போய் டச் பண்ணவே கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு தான் இருந்திருக்கு. அதனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2014 2022 வரைக்குமே வந்து கீழே இருந்திருக்கும். ஆனால் மார்ச் 2022க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நல்லா வந்து அதிகமாகிட்டே வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 ரெவன்யூ 9413 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1303 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனி நெட் ப்ராஃபிட் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் வந்து அதிகமாகும்.
இப்போதைக்கு நல்ல லாபம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து இவங்களோட சிஏஜியை வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் growth 4%, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 66% வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் 37%. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ல எடுத்து முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 37% இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 9% வந்து இருக்கு லாஸ்ட் 5 வருஷத்தில். ஆனால் இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 வருஷத்தில் கம்மியான growthல இருந்திருக்காங்க. ஆனால் லாஸ்ட் ஒரு 3 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு growthல வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்டாக்கோட பிரைஸும் நல்ல ஒரு growthல வந்து இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐட்ட 20.94%, டிஏட் வந்து பார்த்தீங்கன்னா 13.79%, ரீட்டைல் பீப்பிள்கிட்ட 65.25% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்கு. இதில் பாசிட்டிவாக நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் குவார்ட்டரில் எஃப்ஐடிஐ அவங்களோட ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக்கியிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த குவார்ட்டரில் எஃப்ஐடிஐ அவங்களோட ஸ்டேக்கை இதில் வந்து அதிகமாக்கினாங்க அப்படின்னா ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். பார்ப்போங்க. இப்போதைக்கு 40 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இந்த பேங்க்ல நிறைய பேர் வந்து முதலீடு வந்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம்.